பிரைஸ் லாடுங்க. விசேஷமாக இந்த நாளில் கூட தேவனுடைய ரேமோடைய வார்த்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம். ஒரு சூரச்செடியிலே படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்து போஜனம் பண்ணும் என்றார். பாருங்க, யாருங்க தூங்குறாரு? யார் தட்டி எழுப்புறாங்க அப்படின்னா எலியாங்கிற தேவ மனுஷன். எலியாங்கிற தேவ மனுஷன் சூரச்செடிக்கல படுத்திருக்கிறாரு. படுத்தது மாத்திரமல்ல, பரலோகத்திலிருந்து என்ன சாப்பாடு வருது. சாப்பாடை சாப்பிட்டு மறுபடியும் அவர் தூங்குறாரு. இந்த வேதத்தில் எலியாவை குறித்து டாப் லெவலில் எல்லா ஒரு நட்சத்திரம் மாதிரி எலியா. இந்த வேதத்திலேயே எல்லா தேவ மனுஷனும் பேசுகிற ஒரு வார்த்தை எலியா குறித்து நிறைய பேசுவாங்க. நான் சொல்லுகிறேன், இந்த எலியா ஒரு சோர்வுள்ள மனிதனாக, வல்லமை இழந்து போன மனிதனாக, விசுவாசம் இழந்து போன மனிதனாக, மனமடிவான மனிதனாக படுத்திருந்தார். காரணம் என்னன்னா, ஒரே வார்த்தை, அவனை கொன்றுவேன்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லுது. இந்த அம்மாவுடைய வேலை என்னன்னா, இஸ்ரவேலில் இருக்கிற எல்லா தேவ ஊழியர்களை கொலை செய்கிற வேலை. ஆனால் எல்லா நிறைய பேர்த்தையும் அவங்க கொலை செஞ்சுருக்காங்க. எலியாவை கொலை செய்யலை, ஆனால் எலியாவை கொன்றுவேன்னு தான் சொன்னாங்க. எலியாவுக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. இன்னைக்கு சூரச்செடியில் படுத்திருக்க மாதிரி தான் அநேக வாழ்க்கையில் சோர்வு. தேவன் செய்த அற்புதங்களில் மறந்து போயிட்டாங்க அநேகர். இன்னைக்கு எலியாவை மறந்து போனதா எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு. எலியா ஒரு வார்த்தை சொன்னால் வானத்தில் அக்னி வருமே, ஆனால் எலியா மறந்துட்டாரு. ஆண்டவர்கிட்ட சுட்டு, ஆண்டவரே இப்படி ஒரு பொம்பளை மிரட்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னால் ஆண்டை செய்ய மாட்டேறா, செய்வார். ஆனால் எலியா சோர்ந்து போய் அங்கே சூரச்செடியில் படுத்துட்டார். அவர் சொல்கிற வார்த்தை நீங்கள் ஃபுல் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஆண்டவரோடு பேசும்போது பிதாக்களை பார்க்கும் நல்லவன் அல்ல என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்கிறார். எலியா இவ்வளோ கிருபைகளை பெற்றுக்கொண்டும் அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட திருசி இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவை போல அந்த நாட்களில் திருசிகளுக்கு அவ்வளோ ஒரு கிருபை, அவ்வளோ ஒரு ஞானம். அவங்க வந்தாவே எல்லாம் மதிப்பாங்க. அவ்வளோ எலியா ஒருத்தர் பேசினா எலியா பேசிக்கிட்டே இருப்பா, எலியா வீட்டுக்கு வந்தாருப்பான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு தெய்வ மனுஷன். ஆனால் எலியாவோட நாட்களிலே ஒரு மனமடிவு ஆவி, ஒரு பயம் என்கிற ஆவி, அவனுக்குள்ள ஒரு பயத்தின் ஆவி இருந்துச்சு. இன்னைக்கு கூட எவ்வளோ வல்லமையாக பயன்பட்ட தேவ பிள்ளைகள் கூட பயம் என்கிற ஆயத்தில் விழுந்து கிடக்குறாங்க. தேவ பிள்ளைகளை 6ஆம் நாட்களில் எத்தனையோ அற்புதங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் பயம் என்கிற சோர்வு, பயம் வந்தால் சோர்வு வந்துடும். பயத்தோட சோர்வு எப்போது பிசாச பயத்தோடு தான் உள்ள இருப்பான். பயம் எவன் மனிதனுக்கு வருதோ அப்போ சோறு வந்துடும். என்னடா இந்த வாழ்க்கை, ஏன்டா வாழணும், செத்து போயிடலாங்கிற போல சோறு வந்துடும். எவ்வளோ பெரிய தேவ மனுஷன், எவ்வளோ பெரிய ஊழியத்தை கொடுத்தா அவன் சொல்கிற வார்த்தை பாருங்க, ஆண்டவரை பிதாக்களை பார்க்க நல்லவங்களை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்களும் அப்படி சொல்கிறீங்க, நான் வாழ்கிற பிரயோஜனமே இல்லை, என்னை எடுத்துக்கலாமில்ல, ஏன் இந்த வாழ்க்கைன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்க. தேவ பிள்ளைகளை உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னு தெரியாமல் தான் சொல்கிறீங்க. உங்களோடு இதுவரைக்கும் நடத்தி வந்தவர் யாருன்னு தெரியாமல் தான் பேசுகிறீங்க. நான் சொல்லுகிறேன், உங்களை நடத்தி வந்து சர்வ வல்லமையுள்ள தெய்வம், அவர் பொய் உரையாத தெய்வம். நிறைய பேருக்கு தேவன் செய்ய மாட்டார் நினைப்பு, கர்த்தர் நம்ம கேட்க மாட்டார் நினைப்பு, அவர் பார்க்க மாட்டார் நினைப்பு. இல்லைங்க, அவர் காண்கிற தெய்வம். அதனால தான் பரலோகத்தில் இருந்து தேவன்